ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு தான். என்ன மீனுன்னா கானாங்கழுத்தி. இந்த கானாங்கழுத்தி எப்படி முதல்ல வாஷ் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதை நம்ம வந்து என்னென்ன போட்டு வாஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மீன் வந்து நல்லா வாஷ் பண்ணி சமைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மீன் பிடிக்கும். யார் யாருக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள். இதில் முதல்ல ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா மஞ்சள் வந்து போட்டோம்னாலே வந்து மீன் வந்து அவ்வளோவா கவுச்சியே அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. குழம்பும் வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா பரட்டி உரசணும். மண்சட்டியில் நல்லா உரசிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த பிளட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 2-3 டைம்ஸு கூடவே வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சுத்தமாக மேலே எந்த கவுச்சியுமே அடிக்காது. நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிக்குவோம். மீனை எவ்வளோக்கு எவ்வளோ வாஷ் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழம்பும் நல்லாயிருக்கும். மீன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மீனை கொஞ்சோண்டு குழம்புக்கும் கொஞ்சோண்டு வறுப்பதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்ல கடாயை வந்து காய வச்சுக்கலாம். அதாவது நான் மண் சட்டி தான் எடுத்துருக்கேன். அந்த மண் சட்டியில் ஆயில் ஊற்றி சோம்பு, வெந்தயம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை மிளகாலாம் நிறைய போட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதோடு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும், நல்லா மசிய வதங்கட்டும். நல்லா மசிய வதங்கிட்டுப்பா. இப்போ நான் வந்து புளி, உப்பு, மிளகாத்தூள், தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கப்பா. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கெலாம் நான் வாசலில் வெங்காயம் நல்லா காய வச்சுருந்தேன். இப்போ தான் வெங்காயம் ரேட்லாம் குறைஞ்சிருக்குல்லப்பா, அதனால் ஒரு 4 கிலோ வெங்காயம் வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருந்துச்சு. அதனால் வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் இப்போ இடையில ஊறுகாய் போட்டிருந்தேன். அதையும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சா ஊறுகாயோட டேஸ்ட் நல்லா இருக்கும்ப்பா. அதனால் எல்லாத்தையும் காய வச்சுட்டு வாங்க குழம்பு கொதிச்சுட்டான்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மீனை போட்டுடலாம். எல்லா மீனையும் போட்டுடலாம்ப்பா. மீனை போட்டு முடிச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கப்பா, மீன் குழம்பு எப்படி ரெடியாக இருக்குன்னு. நல்லா மாங்காய், கானாங்கழுத்தி மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்ப்பா. யாருக்கெல்லாம் இந்த மீன் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.